அணு ஆயுத குறைப்பு எப்போது? அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை NPT மறு ஆய்வு செய்வதற்காக ஐக்கிய நாடுகள் சபையில் 4 வாரங்கள் நடைபெற்ற உறுப்பு நாடுகளின் மாநாடு எந்தவித உடன்பாடுமின்றி நிறைவடைந்திருக்கிறது. மேற்காசிய போர், சர்வதேச அளவில் ஆயுத போட்டி அதிகரிப்பு என உலகளாவிய சூழல் மோசமாக இருக்கும் வேளையில் நடைபெற்ற இந்த முக்கியமான மாநாட்டில் உடன்பாடு எட்டப்படாதது மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளித்திருக்கிறது. அணு ஆயுத பரவலை தடுக்கவும், அணுசக்தி துறையில் அமைதியான ஒத்துழைப்பை ஊக்குவிக்கவும், அணு ஆயுத குறைப்பை முன்னெடுக்கவும் 1968ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம். 1970ஆம் ஆண்டு மார்ச் முதல் அமலுக்கு வந்த இந்த ஒப்பந்தத்தில் 1970ஆம் ஆண்டு மார்ச் முதல் அமலுக்கு வந்த இந்த ஒப்பந்தத்தில் 191 நாடுகள் கையொப்பமிட்டுள்ளன. பெரும்பான்மையாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட உலகளாவிய ஆயுத கட்டுப்பாட்டு ஒப்பந்தமாக இது கருதப்படுகிறது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின்படி அணு ஆயுதத்தை தயாரிக்கவோ அல்லது வாங்கவோ கூடாது என அணு ஆயுதம் இல்லாத நாடுகளும் அணு ஆயுதமற்ற நாடுகள் அணு ஆயுதம் தயாரிக்க உதவி செய்யவோ ஊக்கம் அளிக்கவோ கூடாது என அணு ஆயுத நாடுகளும் உறுதியேற்று கொண்டுள்ளன. அதே வேளையில் தீவிர சரிபார்ப்புக்கு உட்பட்டு பொதுமக்கள் தொழில்துறைகளின் தேவைகளுக்காக அணு தொழில்நுட்பத்தை உருவாக்கவும் உரிமை அனைத்து நாடுகளுக்கும் உண்டு. அணு ஆயுத நாடுகளான அமெரிக்கா, ரஷ்யா, பிரான்ஸ், பிரிட்டன், சீனா ஆகியவை இந்த ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டுள்ளன. அணு ஆயுதம் வைத்திருக்கும் இந்தியா, பாகிஸ்தான், அணு ஆயுதம் வைத்திருப்பதாக நம்பப்படும் இஸ்ரேல், வடகொரியா ஆகியவை அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் கையொப்பமிடவில்லை. இந்த ஒப்பந்தத்தில் பாகுபாடு நிறைந்திருப்பதாக கூறி இந்தியா கையொப்பமிடப்படவில்லை. அணுசக்தி தொடர்பான முக்கியமான சரிபார்ப்பு பொறுப்புகள் IAEA-விடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. ஒப்பந்தத்தின்படி ஒவ்வொரு அணு ஆயுதமற்ற நாடும் IAEA-உடன் விரிவான பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொள்ள வேண்டும். இந்த பாதுகாப்பு ஒப்பந்தம்தான் கடிவாளம். 2025 டிசம்பர் 31 வரையிலான நிலவரப்படி 183 அணு ஆயுதமற்ற நாடுகள் இந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை IAEA-உடன் செய்து கொண்டுள்ளன. 3 நாடுகள் இன்னும் அந்த பாதுகாப்பு ஒப்பந்தத்தை செய்து கொள்ளவில்லை. 1970இல் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் அமலுக்கு வந்ததை தொடர்ந்து 25 ஆண்டுகள் கழித்து 1995ஆம் ஆண்டு ஒப்பந்தத்தை மறு ஆய்வு செய்வதற்காக மாநாடு ஐநா தலைமையகத்தில் நடைபெற்றது. அதில் ஒப்பந்தத்தை காலவரையின்றி நீட்டிக்க ஒப்புக்கொள்ளப்பட்டது. அதன் பிறகு குறிப்பிட்ட இடைவேளையில் மறு ஆய்வு மாநாடுகள் நடைபெற்று வருகின்றன. அணு ஆயுத நாடுகள் முழுமையான ஆயுத குறைப்பை நோக்கிய பேச்சுவார்த்தைகளை தொடர வேண்டும் என்கின்ற ஒப்பந்தத்தின் முக்கியமான அம்சம் குறித்து அதில் பேசப்படுவதில்லை அல்லது அது தொடர்பான உடன்பாடு எட்டப்படுவதில்லை. 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற மறு ஆய்வு மாநாடு உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யாவில் எந்த உடன்பாடும் எட்டப்படாமல் முடங்கியது. இப்போது நடந்து முடிந்த மாநாட்டில் உடன்பாடு எட்டப்படாததற்கு முக்கிய காரணம் ஈரானின் அணுசக்தி விவகாரம். எந்த நாடும் உடன்பாடு எட்டப்படுவதை தடுக்கவில்லை. ஆனால் ஈரான் ஒருபோதும் அணு ஆயுதத்தை நாடவோ உருவாக்கவோ பெறவோ முடியாது என இறுதி வரைவு அறிக்கையில் இடம்பெற்றிருந்த அம்சம்தான் உடன்பாடு எட்டப்படாததற்கு முக்கிய காரணம் என்ன மாநாட்டுக்கு தலைமை வகித்த ஐநாவுக்கான வியட்நாம் தூதர் டூ கங் வியக் தெரிவித்தார். மாநாடு தொடங்கியதிலிருந்தே ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையே கடும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டது. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தில் ஈரான் கையொப்பமிட்டுள்ள நிலையில் தனது அணுசக்தி திட்டங்களை ஆய்வு செய்ய IAEA-வுக்கு ஈரான் அனுமதி மறுத்து ஒப்பந்த விதிகளை மீறுகிறது என அமெரிக்கா குற்றஞ்சாட்டியது. சர்வதேச சட்டத்தை மீறி தங்களது அணுசக்தி மையங்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் தாக்குதல் நடத்தியதாக ஈரான் பதில் குற்றச்சாட்டை முன்வைத்தது. மறு ஆய்வு மாநாட்டு தீர்மானத்தில் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்த விதிகளை ஈரான் மீறிவிட்டதாக குறிப்பிடப்பட வேண்டும் என அமெரிக்கா வலியுறுத்தியிருக்கிறது. இதற்கு ஆட்சேபம் தெரிவித்த ஈரான் தங்களது அணுசக்தி மையங்கள் மீது தாக்குதல் நடத்தியதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலுக்கும் கண்டனம் தெரிவித்து தீர்மானத்தில் குறிப்பிடப்பட வேண்டும் என வலியுறுத்தியது.
இந்த இருதரப்பு கருத்துக்களாலும் இறுதி உடன்பாடு எட்டப்படாமல் மாநாடு தோல்வியில் முடிந்தது. அணு ஆயுதமற்ற நாடுகள் அமைதியான அணுசக்தி தேவைகளுக்கு கூட அணு தொழில்நுட்பத்தை அணுக முடியாதவாறாக இருக்கிறது. அமெரிக்கா இதை மற்ற அணு ஆயுத நாடுகள் அமைதியாக வேடிக்கை பார்க்கின்றன. அதெல்லாம் சரி. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமான ஆயுத குறைப்பு குறித்த அணு ஆயுத நாடுகள் பேச மறுப்பது என்ன நியாயம்? திருக்குறள்: எள்ளாத எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாது உலகு. எள்ளாது எண்ணி செயல் வேண்டும், தம்மோடு கொள்ளாது உலகு. தம் நிலைமையோடு பொருந்தாதவற்றை உலகம் ஏற்றுக்கொள்ளாது. ஆகையால் உலகம் இகழ்ந்து தள்ளாத செயல்களை ஆராய்ந்து செய்ய வேண்டும். திருக்குறள் எண் 470. அதிகாரம் தெரிந்து செயல்வகை.